பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய தலைவர் B.K. கிருஷ்ணராஜ் மாணவராயர் அவர்களே, இந்த இரண்டாவது உரை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற நிகழ்ச்சியின் போது இந்த வளாகம் எப்படி புனிதமானது, சாது சாமிகளினுடைய வருகையினால் சிறப்பு பெற்றது என்பதை நினைவு கூர்ந்தோம். அதே மாதிரியாக இந்த வளாகத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பல முறை வந்திருப்பார்கள். அப்படி வருகை தருவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய நெருங்கிய நண்பராக இருந்த கனகவேல். அடிக்கடி அவர் இங்கே நம்மை அழைத்து அவரே ஒரு சொற்பொழிவாளராக இருந்து உரையாடுவது வழக்கம். இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டவர். குறிப்பாக கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்களிலே ஈடும் இணையும் இல்லாத நேசமுடையவர். எந்த பாடல் எப்பொழுது எழுதப்பட்டது என்பதிலிருந்து வரி தவறாமல் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. எனவே இங்கே இந்த உரை நிகழ்கிற நேரத்தில் அவருடைய நினைவுகள் நமக்கு மனதுக்குள்ளே வந்து செல்லுகின்றன. இந்த உரைகளெல்லாம் அவருடைய நினைவுக்கு அர்ப்பணமாக்கக்கூடிய சிறப்புடையவை என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு மகாகவி பாரதியாரை குறித்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். பாரதியாரை பற்றி நினைவு கூறுவதற்கு எனக்கு பாரதியார் கவிதைகள் புத்தகம் வேண்டியதில்லை தான். ஆனால் முதுமை பல வரிகளை தவறாக சொல்லிவிடக்கூடாது என்ற காரணத்தினால் புத்தகத்தை அருகிலேயே நான் வைத்திருக்கின்றேன். இந்த புத்தகம் பாரதி ஆய்வாளராக புகழ்பெற்ற சீனி விஸ்வநாதனுடைய தொகுப்பு. அவர்தான் பாரதியினுடைய எல்லா எழுத்துக்களையும் பல தொகுதிகளாக வெளியிட்டு மிகச் சிரமப்பட்டு வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது அண்மை காலத்தில் அவருடைய நூல்களை எல்லாம் நல்லி குப்புசாமியினுடைய உதவியோடு அந்த பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அவைகளில் பார்க்கிற பொழுது பாரதியார், அதில் பார்க்கிற பாரதியார் வித்தியாசமான பாரதியாராக இருக்க பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், நமக்கு பாரதியார் கவிதைகள் தான் தெரியும். ஆனால் பாரதியார் இந்த அனைத்து உலகிலும் இருக்கக்கூடிய அவருடைய காலத்திலும் அதற்கு முன்பும் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளோடும் தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் என்பதை ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதி குவித்திருக்கிறார். சூயஸ் கால்வாயாக இருந்தாலும் சரி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை ஆளுகிற பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய செய்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நோபல் பரிசு வாங்குகிற எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரை பற்றியும் அவருடைய கருத்து என்ன என்பதை அவர் விரிவாக தன்னுடைய பத்திரிகை கட்டுரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவைகளையெல்லாம் தொகுத்து பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 5000-6000 பக்கம் உரைநடை மட்டும் பாரதியார் எழுதியிருக்கிறார். இன்னும் கிடைத்து கொண்டிருக்கிறது. பாரதியாருடைய களஞ்சியம் இன்னும் தொடர்ந்து விரிவாகி கொண்டே இருக்கிறது. அவர் பல பத்திரிகைகளினுடைய ஆசிரியராக இருந்தார். அவருடைய மிக இளமை காலத்திலே காசியில் வாழ்ந்தார். அதை கூட நான் வேடிக்கையாக பாரதியாரை பற்றி சொல்லுகிற பொழுது எழுதியிருக்கிறேன். முதுமை காலத்தில் எல்லோரும் போக விரும்புகிற காசிக்கு அவர் இளமை காலத்திலேயே போய் சேர்ந்தார். 16 வயது அங்கே போகிற பொழுது அவருடைய குடும்பத்தின் வறுமை காரணமாக, அவருடைய அப்பா இறந்து போனதுனால அந்த குடும்பத்தின் வறுமை காரணமாக கல்யாணமும் ஆகிவிட்டது. ஆகவே அந்த குடும்பத்தை நடத்தி செல்ல முடியாமல் அவருடைய பாட்டி அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிற வீட்டை விற்று அதில் 200 ரூபாய் கிடைத்தது. அதில் கடனெல்லாம் கொடுத்தது போக அந்த குடும்பத்துக்கு ஏதோ செலவு செய்து கொண்டு இருந்தார். இந்த நேரத்தில் அவருடைய மகள்,
அதாவது இந்த பாகீரதி அம்மாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்மையாருடைய மகள் காசியில் அவருடைய கணவர் புரோகிதம் செய்து கொண்டிருந்ததுனால அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் இந்த குடும்பத்தினுடைய சிக்கல்களை கருதி அவருடைய மனைவியை அவருடைய சொந்த ஊராகிய கடையத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு பாரதியாரை அழைத்து கொண்டு அந்த பாட்டி தன்னுடைய மகள் இருக்கிற காசிக்கு புறப்பட்டு போய்விட்டார். காசி பாரதியாரை உருமாற்றியது, அவருடைய சிந்தனைகளை மாற்றியது, அவருடைய கல்வி அறிவை மாற்றியது, அவருடைய கண்ணோட்டத்தை மாற்றியது, அவருடைய அரசியலை மாற்றியது, அவருடைய நடை உடை எல்லாமே மாறியது. வடக்கே இருக்கிற சீக்கியர்கள் அணிந்திருக்கிற தலைப்பாகை தான் பாரதியார் பின்பற்றிய தலைப்பாகை. அதே மாதிரியாக அவர் அணிகின்ற ஆடை முதலானவைகள் எல்லாம் அந்த பக்கத்தில் வடக்கே இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் தன்னுடைய உடையில், உணர்வில், உள்ளத்தில் காசியிலே அவர் பின்பற்ற தொடங்கினார். அவருடைய ஊருக்கும் காசிக்கும் சம்பந்தமே இல்லை. எப்பொழுதாவது மழை பெய்கிற ஊர் எட்டயபுரம், எப்பொழுதும் நிரம்பி வழிகிற கங்கையுடையது காசி. நேர் மாறான ஒரு பகுதி. இலக்கியத்தில் வேண்டுமானால் அவர் நீர்நிலைகளை, ஆறுகளை, ஓடைகளை வர்ணித்திருக்கூட எட்டயபுரத்தில் அதெல்லாம் கிடையாது. மழை பெய்வதே அரிது. அந்த ஊரிலே மழை இல்லாமல் பஞ்சம் வந்த போது அந்த ஊரிலே தன்னுடைய கடைசி காலத்தில் குடியிருக்க சென்றவர் முத்துசாமி தீட்சிதர். தியாகராஜ சுவாமிகளோடு வைத்து எண்ணப்படுகின்ற முத்துசாமி தீட்சிதர் இருக்கிறாரே, அந்த முத்துசாமி தீட்சிதர் எட்டயபுரத்தில் தான் தன்னுடைய கடைசி காலத்தை கழித்தார். முத்து தீட்சிதருடைய வம்சத்திலே வந்த சுப்பராம தீட்சிதர் என்பவர் இவருக்கு ரொம்ப நெருக்கம். அவரும் இசையில் வல்லவர். எனவே பாரதியினுடைய பாடல்களில் இசை எங்கும் பரிமளிப்பதற்கு இவையெல்லாம் காரணமாக அமைந்தன. முத்துசாமி தீட்சிதர் அந்த ஊருக்கு குடிவருகிற பொழுது மழை இல்லையே என்று அந்த மக்கள் வருந்திய போது அவர் அமிர்த வர்ஷினி ராகத்தில் ஒரு பாடலை பாடினார் என்றும் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது என்று ஒரு ஐதீகம் உண்டு. அப்படிப்பட்ட ஊரிலே பிறந்தவர் காசியிலே வாழ்ந்தார். இதை நான் என்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு பாரதியாரை பற்றி எழுதுகிற பொழுது, மதுரைக்கு நேர் கிழக்கே மழை பெய்யா காணலிலே காலம் கையேந்த மடிப்பிச்சை கேட்டு எங்கள் மண்ணழுத காரணத்தால் பருவ மழையாக பந்தலிட்டு வந்தவன் பாரதி என்று எழுதியிருக்கிறேன். இன்னொரு வகையில் பாரதியாரை பற்றி சொல்லுகிற பொழுது எட்டயபுரத்து இலக்கிய சூரியன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன். இதெல்லாம் பாரதி நூற்றாண்டு விழா காலத்தில் எழுதிய கவிதைகள். பாரதியாரை பற்றி நிறைய செய்திகள் அண்மை காலத்தில் நடந்த சொற்பொழிவுகளில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேற்று கூட பாரதியாரை பற்றிய உரை நிகழ்ந்தது என்று தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். பாரதியார் ஒரு வற்றா சுரங்கம். அந்த சுரங்கத்திலிருந்து அவரவர்களுக்கு வேண்டிய மாணிக்கங்களை, வைரத்தை, வைடூரியங்களை எல்லாம் நாம் சேகரித்து கொள்ளலாம். அதனால் பாரதியாரை பற்றி நிறைய செய்திகள், அவருடைய தேசிய பாடல்களை பற்றி, அவர் இயற்கையை பற்றி பாடிய பாடல்கள், அவருடைய குயில் பாட்டு, அவருடைய கண்ணன் பாட்டு, அவருடைய பாஞ்சாலி சபதம் என்ற முப்பெரும் பாடல்கள் என்று அறியப்படுகிற அந்த பாடல்களை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசியிருப்பார். இப்போ நான் உங்களிடையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி, பாரதி நாட்டு விடுதலையை மட்டும் பாடியவன் அல்ல, பாட்டு விடுதலையை மட்டும் பாடியவன் அல்ல, ஆன்ம விடுதலையையும் பாடியவன். அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இங்கே சொல்ல கருதுகிறேன். ஆன்ம விடுதலையை பற்றி பாடியவன் என்றால் அவருடைய வாழ்விலே ஆன்மீக அனுபவங்களாக என்னென்ன அவருக்கு கிடைத்தன, அதில் எப்படி அவர் தன்னுடைய கவிதைகளிலே கொண்டு வந்து பொருத்தி கொண்டார் என்பது ஒரு முக்கியமான பகுதி. பாரதியாரை பொறுத்து அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் என்பவை மிக முக்கியமானவை. அதிலும் சிறப்பாக யோசித்து பார்த்தீர்களானால், நாடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நேரத்தில் தினம் தினம் அரசியல் மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அவைகளுக்கு ஈடு கொடுத்து கொண்டு பத்திரிகையாளராக இருந்த காரணத்தினால்
அந்த பத்திரிகையிலே அவைகளுக்கு எதிரொலிகளை தன்னுடைய எழுத்துக்களால் உருவாக்கி கொண்டு அதன் பிறகு அவர் தன்னுடைய பணியை பத்திரிகை பணியை செய்து கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட இடையூறால் புதுவைக்கு சென்றார். 1903 வரை காசியில் இருந்தார். 1898 காசிக்கு போனவர் 5 ஆண்டுகள் அங்கிருந்தார். அது கூட அவர் வந்திருக்க மாட்டார். ஆனால் 1903 பிரிட்டிஷ் அரசர் இந்தியாவில் வந்து முடிசூடி கொண்டார். இப்போ அந்த நிகழ்ச்சிக்காக எல்லா சம்ஸ்தானங்களிலிருந்தும் மகாராஜாக்களும் ஜமீன்தார்களும் எல்லாருமே டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி சென்றவர்களிலே ஒருவர் எட்டயபுரம் அரசர். இப்போ எட்டயபுரம் அரசர் அங்கே போன உடனே காசியிலே பாரதி இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக காசிக்கு போனவர் என்னோடு கூட வந்துவிடு என்று 1903 அவர் கூட்டு கொண்டு வந்து விடுகிறார். அரண்மனையிலே அவருக்கு பணி கொடுக்கப்பட்டது. அவர் முக்கிய வேலை என்னவென்றால் அன்றாடம் வருகிற செய்தித்தாள்களை எல்லாம் படித்து, ஆங்கிலத்தில் வரக்கூடிய செய்தித்தாள்களை எல்லாம் படித்து சொல்ல வேண்டியது அவருடைய நியூஸ் ரீடர். அந்த வேலையைத்தான் அவர் அங்கே செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே அந்த அரண்மனையிலே இருக்கிற புலவர்களோடு நெருங்கி பழகியவர். பல்வேறு சிறப்பான புலவர்கள் அங்கே இருந்திருக்கிறார். எந்த வளத்துக்கும் மண் அடிப்படையானது. இந்த மண் எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கை வளம் உடையதோ அதுபோல இலக்கிய வளம் உடையதாகவும், அதே மாதிரியாக அந்த பகுதி மண்ணானது பெரியோர்கள் வாழ்ந்த இடமாகவும் இருந்தால் அதுக்கு தனி சிறப்பு உண்டு. இங்கே ஏன் நாம் வந்து இந்த நேரத்தில் இந்த கொரோனா காலத்தில் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்றால் இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதனால் நம்ம மறுபடியும் இங்கே கூடுகிறோம். அது மாதிரி நெல்லை மாவட்டம், பழைய திருநெல்வேலி மாவட்டம், எட்டயபுரம் வறண்ட பிரதேசமாக இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டம் பல பகுதிகள் வளமான பகுதிகள், இயற்கை வளம் உடையது. பொதிகை மலையை தன்னிடத்திலே கொண்டது. தமிழ் வளர்த்த பொதிகை என்று அறியப்படுகின்ற பொதிகை மலை அந்த பகுதியை சார்ந்தது. அதையெல்லாம் விட மிகவும் முக்கியமானது என்னவென்றால், பாரதியார் வளர்ந்த அந்த திருநெல்வேலிக்கு மிக அருகிலேதான் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார், முன்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். அந்த வரலாற்று செழுமை, இலக்கிய வளமை, ஆன்மீக வளமை என்பது அந்த மண்ணிலே இருந்தது. அது மட்டுமல்ல, தேசத்தை பற்றி கவலைப்பட்டு நாட்டுப்பற்றோடு விளங்கிய பல பெருமக்களும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். கட்டபொம்மனும் பூலித்தேவனும் இவர்களெல்லாம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். எனவே பாரதி என்ற ஒரு வல்லமை வாய்ந்த ஆற்றல் உருவாவதற்கு பின்புலமாக நெல்லை மாவட்டம் அமைந்தது. அந்த பின்புலத்தோடு வளர்ந்த பாரதியாருக்கு இலக்கிய உலகில் ஒரு தனிச்சிறப்பு உண்டாவதற்கு காரணம் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 4 பெருமக்கள் அவருடைய இலக்கிய வளத்துக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களில் ஒருவர் வள்ளல் பெருமாள். வள்ளலார் என்ன கொடுத்தார் பாரதியாருக்கு? எப்பொழுதோ வாழ்ந்தவர் என்றாலும் அவர் தமிழ் மண்ணுக்கு அல்லது உருவாகி கொண்டிருக்கிற கவிஞருக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டால், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன், எந்தை நினைவு அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் என்றால் பாமரனுக்கும் தெரிந்த தமிழ். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரே காண்டிகை உரையோ அல்லது வேறு உரைகளோ அதுக்கு தேவையே இல்லை. அப்ப தமிழை எளிமைப்படுத்தினார். வேறு சாதனைகள், வள்ளலாருடைய சாதனைகள் ஒரு புறம் இருக்க, தமிழை எல்லோருக்கும் தெரியும்படியான எளிமைப்படுத்தலை வள்ளலார் செய்தார். அது பாரதிக்கு ஒரு காணிக்கையாக கிடைத்தது. இரண்டாவது, சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் அவருடைய மனதிலே வளருவதற்கு வேறு பலரும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிலே ஒருவர் நந்தனார் சரித்திர கீர்த்தனையை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியார். ஒரு ஏழை பிராமணன், ஆனால் அவருக்குள் ஒரு கவித்துவம் இருந்தது, ஒரு தேடுதல் இருந்தது. ஆகவே அவர் வேறு விஷயங்களை எழுதுவதை விட நந்தன் என்ற தாழ்த்தப்பட்ட ஒருவன்
இறை அருளை பெறுவதற்கு எத்தனை சிரமப்படுகிறான், எத்தனை பாடுபடுகிறான் என்ற சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு நந்தன் சரித்திர கீர்த்தனையை பாடினார். எனவே சமூகத்தில் உரிமையற்றவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த புராண ரீதியாகவேனும் ஒரு நியாயம் வழங்க வேண்டும் என்பதை கோபாலகிருஷ்ண பாரதியார் தன்னுடைய கீர்த்தனைகளின் மூலமாக எடுத்து காட்டினார். பாரதியார் கூட சில பாடல்களிலே நந்தன் சரித்திர கீர்த்தனை மெட்டு என்று அதை குறிப்பிட்டிருப்பார். அதில் வருகிற பாட்டு போல நான் இதை அமைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டு சொல்லுவார். வள்ளலாரையும் அது மாதிரி குறிப்பிட்டு சொல்லுவார். மூன்றாவதாக பாரதியாருக்கு 19ஆம் நூற்றாண்டிலிருந்து கிடைத்த தாக்கம் எது என்று கேட்டால், தமிழில் முதல் நாவலை எழுதிய மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை. மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை தான் முதல் தமிழ் நாவலை எழுதியவர். பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற முதல் தமிழ் நாவலை எழுதியவர். அப்படியானால் புதிய திசைகளில் பயணம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை தொலைவான காலத்திலே இருந்து அவருக்கு பாரதியாருக்கு இந்த செய்தியை தருகிறார். மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது. கிறிஸ்தவர். அவர் எழுதிய சிறந்த நூல்களிலே ஒன்று சர்வ சமய சமரச கீர்த்தனைகள், எல்லா மதத்துக்கும் பொருத்தமான கீர்த்தனைகள் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இவருக்கு அந்த பார்வை வருவதற்கு முன்னால் இருந்த சக்திகள் இவை எல்லாம். சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் வேதநாயகம் பிள்ளை. வேதநாயகம் பிள்ளை அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய அறிஞர்களோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார். திருவாவடுதுறை மடத்திலே இருக்கிற மடாதிபதியோடு சுப்பிரமணிய தேசிகர் என்று அழைக்கப்பட்ட அவரிடத்திலே மிகுந்த பற்றும் பாசமும் உடையவராக இருந்தார். அநேகமாக 2 நாளைக்கு ஒரு முறையாவது 2 பேரும் சந்திக்காமல் இருக்க மாட்டார். அவர் சிவனையே தொடுகிற இயல்புடைய ஒரு மடத்தினுடைய தலைவர். இவர் இயேசுவை வழிபடக்கூடியவர். ஆனால் 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்கள், மிகுந்த அன்பு பாராட்டுவார்கள். சர்வ சமய சமரச கீர்த்தனை என்பது எழுச்சில் அல்ல, வாழ்க்கையிலும் இருந்தது வேதநாயகம். எவ்வளவு தூரம் அந்த பற்று அவர்களுக்கு இடையிலே இருந்தது என்று சொன்னால், இந்த காலத்தில் இருக்கிற வேறுபாடுகளை யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் பெரியவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இவர் காளிமாட்டு வண்டியில் புறப்பட்டு திருவாவடுதுறை போய்விட்டு திரும்பி வருவார். வேதநாயகங்களை திரும்பி வருவார். ஒரு முன்சிப் பார்த்ததுனால அந்த வண்டியெல்லாம் வச்சிருந்தார். வந்து சேர்ந்த உடனே ஒரு காகிதத்தை எடுத்து அவருக்கு உடனே கடிதம் எழுதுவார். சுப்பிரமணிய தேசிகருக்கு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்திலே எழுதிய பாடல்களில் ஒன்றில் அவர் குறிப்பிடுவார், சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. சூர் வந்து என்ன, அதாவது தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய மேன்மை உடையவராகிய சுப்பிரமணிய தேவே. சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டு என் ஊர் வந்து சேர்ந்தேன், என் உளம் வந்து சேரவில்லை. நான் வந்து சேர்ந்து விட்டேன், என்னுடைய உள்ளம் வந்து சேரவில்லை. ஆறு வந்து சொல்லினும் கேளேன் அதனை இங்கு அனுப்புவாயே என்று சுப்பிரமணிய தேசிகருக்கு கடிதம் எழுதினார் மாயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை. எல்லாம் வாழ்ந்து காட்டிய பெரியவர்களாக இருந்தவருடைய வாழ்க்கையும் அவருக்கு முன்னால் இருந்தது, பாரதியாருக்கு முன்னால் இருந்தது. அதே மாதிரி 4வது பெரிய சக்தியாக 19ஆம் நூற்றாண்டில் இருந்து பாரதியாருக்கு கிடைத்த செழுமையான செல்வம் எது என்று கேட்டால், அந்த காலத்தில் திருவனந்தபுரத்தில் மிகப்பெரிய பேராசிரியராக விளங்கிய, தத்துவ பேராசிரியராக விளங்கியவரும், தமிழ் இலக்கியத்தில் ஆனக்கால் பட்டவரும், சைவ சித்தாந்தத்தில் வல்லவருமாக விளங்கிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை திருவனந்தபுரத்தில் இவருடைய உறவினர்கள் இருந்ததனால் திருவனந்தபுரத்துக்கு இடையிடையிலே செல்லுவது பாரதியாருடைய பழக்கமாக இருந்தது. சுந்தரம் பிள்ளையினுடைய காலம் முடிந்து போய்விட்டாலும் சுந்தரம் பிள்ளையினுடைய ஞாபகங்கள் விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த சபை யாரும் பார்க்கும்படியாக ஒரு தெரு தானே முக்கியமானது திருவனந்தபுரத்தில். அந்த தெருவில் இந்த சைவ சித்தாந்த சபை இருந்தது. அங்கே பெரும் அறிஞராகிய வையாபுரி பிள்ளை ஒரு நாள் அமர்ந்திருக்கிற பொழுது இவர் போகிறார். ஆனால் பாரதியார் அல்லவா போகிறார் என்று இவரை கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வந்து உபசரிக்கிறார். தண்ணீர் கொடுக்கலாமான்னு கேட்கிறார்.
அந்த காலத்தில் க்ரஷ் பழக்கத்துக்கு வந்து விட்டது. ஆகவே ஆரஞ்சு க்ரஷ் வாங்கி கொண்டு வந்து, தண்ணி குடிக்க மாட்டார் நம்ம வீட்டில் ஐயர் என்று சொல்லி ஆரஞ்சு க்ரஷ். அப்படி பவ்யமாக கொடுத்த போது பாரதியார் சொன்னார், இந்த வேறுபாடெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னார் பாரதியார். சுந்தரபிள்ளையினுடைய மனோன்மணியம் பல புதுமைகளை செய்தது. அதில் பெண் விடுதலை பற்றிய கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் வருகிற ஒரு பாத்திரம் எப்பொழுதும் பெண் உரிமை பற்றியே பேசுகிற பாத்திரமாக வாணி என்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருந்தார் சுந்தரபிள்ளை. அது மட்டுமல்ல, தேசிய உணர்வு ஏற்படுவது போல 2 நாடுகளுக்கு இடையிலே சண்டை நடக்கிற செய்திகளை சொல்லுகிற பொழுது அடிக்கடி அறிஞர் அண்ணா மேற்கோளாக காட்டக்கூடிய இப்படை தோற்கின் எப்படி ஜெயிக்குங்கிறது மனோன்மணிய ஆசிரியருடைய வரிகள் தான் அவை. அப்படி ஒரு உள்ளத்து உணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு கவிஞராக இருந்தவர் சுந்தரம்பிள்ளை. அவரும் மேலை நாட்டு இலக்கியங்களை கற்றவராகினால் தமிழிலே அதற்கு ஈடு, ஷேக்ஸ்பியருக்கு ஈடு சொல்லக்கூடிய கவிதைகள் வரவில்லையே என்று நினைத்து ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு கவிதை நாடகம் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் மனோன்மணியம் எழுதுகிறார். இந்த 4 பேரும் 4 திசைகள் போல இருந்து பாரதியாருக்கு வழிகாட்டினார்கள் என்று சொல்ல வேண்டும். மொழியை எளிமைப்படுத்தியது, புதிய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியது, பெண் விடுதலை பற்றிய உணர்வை உண்டு பண்ணியது, புதிய மேலை நாட்டு இலக்கியங்களில் இருக்கிற செய்திகளை தேடி தொகுப்பது என்ற இந்த உணர்வுகளை எல்லாம் இந்த 4 பேரும் தேடி கொடுத்தார்கள். அப்ப இளம் பாரதியாருக்கு இவைகளெல்லாம் ஆக்க சக்திகளாக இருந்து, தாக்கங்களாக இருந்து அவரை உருவாக்கின. 5வது பெரிய சக்தியாக வடநாட்டிலே இருந்த அந்த புதிதாக உருவாகி கொண்டிருந்த தேசப்பற்று முதலானவைகள் எல்லாம் காசியிலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். இப்படி உருவானவர் பாரதியார். இப்படி உருவான பாரதியாரை பற்றி சிந்தித்த அறிஞர்கள் பலர். அவர் அந்த காலத்தில் பாடல்கள் எழுதிய பொழுது பெரும் புலவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது என்ன பாட்டு, இது வெள்ளை பாட்டு, எல்லாருக்கும் விளக்குற மாதிரியா பாட்டு எழுதுவது, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் பல தடவை வந்து கேட்டுவிட்டு போக வேண்டுமே, அப்படி இருந்தால் தானே பாட்டு என்பதற்கு பொருள் என்று கருதிய காலம். அப்படிப்பட்ட காலத்திலே வெள்ளைப்பாட்டு என்று இவருடைய பாடலை தேர்வில் எழுத கொடுத்து இந்த பாட்டை திருத்தவும் என்று எழுதுவார்களாம். அப்படி பாரதியாரை இகழ்ச்சி செய்து கொண்டிருந்த காலம், புலவர் பெருமக்கள் இகழ்ச்சி செய்து கொண்டிருந்த காலம். எனவே இந்த புதிய உணர்வுகளோடும் புதிய சக்திகளோடும் பாரதியார் காசியிலிருந்து வருகிறார். அரண்மனையில் பணியாற்றுகிறார். கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால் அரண்மனை பணியை நிறுத்தி கொண்டு மதுரை வருகிறார். மதுரையிலே வந்து சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக சேர்கிறார். அப்பொழுதெல்லாம் ஆசிரியர் பணியாக இருக்கிறது, தமிழ் தெரிந்தால் தமிழ் ஆசிரியராக இருக்கலாம். அதில் புலவர் படித்து விட்டெல்லாம் வர வேண்டும் என்ற அதெல்லாம் நிபந்தனை விதிக்க முடியாத காலம். ஆகவே இவர் நல்ல தமிழ் இலக்கியம் அறிந்தவர் என்று பரிந்துரை தந்ததனால் அந்த ஊரிலே இருந்த மிகப்பெரிய அறிஞராகிய கோபாலகிருஷ்ணன் என்பவர் இவரை அறிமுகப்படுத்தி வேலை வாங்கி கொடுக்கிறார். 3 மாதம்தான் அங்கே வேலையில் இருந்தார் பாரதியார். சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே பணியாற்றுகிற காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இதைவிட வேறு எல்லைகளை தொட வேண்டும் என்ற கனவுகளிலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மதுரையில் இருந்து வந்த சின்ன பத்திரிகைகளிலெல்லாம் எழுத ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் சுதேசமித்திரனுடைய ஆசிரியராகிய ஜி சுப்பிரமணிய ஐயர் மதுரைக்கு வந்தார். ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் நாம் பாரதியாரை எவ்வளவு தூரம் போற்றுறோமோ அவ்வளவு தூரம் போற்ற வேண்டிய ஒரு பெருமகனார் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் அந்த காலத்தில் மிகப்பெரிய சாதனை என்பது 2 பத்திரிகைகளை அவர் தமிழ்நாட்டில் தோற்றுவித்தார். ஒன்று த ஹிந்து, இன்னொன்று சுதேசமித்திரம். இந்து பத்திரிகையை தோற்றுவித்தவர் சுப்பிரமணிய ஐயர். அவரும் பச்சைப்பன் கல்லூரியில் பணியாற்றிய மற்றொரு பேராசிரியருமாக சேர்ந்து இந்து பத்திரிகையை தோற்றுவித்தார். பின்னால் அதை விற்றுவிட்டார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு விற்றுவிட்டார்கள். நீண்ட காலம் அவர் நடத்தினார். அதே சமயத்தில் தமிழிலே நம்முடைய மக்களுக்கு உணர்வூட்ட வேண்டும் என்பதற்காக சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்கினார். தமிழ்நாட்டினுடைய தலைவிதி என்று தான் சொல்ல வேண்டும். தமிழர்கள் ஆரம்பித்த தமிழ் பத்திரிகை உயிரோடு இல்லை. இப்போ இருக்கிற பல பத்திரிகைகள்
வடநாட்டுக்காரர்களுக்கு சொந்தமானது. அதனால் அந்த கருத்தை தான் அவர்கள் பிரதிபலிப்பார்கள். இப்போ நம்ம ஊர்க்காரர்கள் பத்திரிகையை தோற்றுவித்தது சொன்னால் ஹிந்து ஒரு வகையில் நம்முடைய மக்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அவர்கள் தமிழ் பத்திரிகை நடத்துவதற்கும் இன்று வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே சுதேசமித்திரன் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் இந்து பத்திரிகையை தோற்றுவித்தவருமாகிய ஜி சுப்பிரமணிய ஐயர் பெரும் புரட்சிக்காரராகவும் விளங்கினார். சென்னையிலே ஒரு சங்கத்தை வைத்திருந்தார்கள், மெட்ராஸ் ரிஃபார்மர்ஸ் அசோசியேஷன் என்று வைத்திருந்தார்கள். அது மாதிரி அமைப்புகள் பம்பாயில் இருந்தது, கல்கத்தாவில் இருந்தது. சீர்திருத்த அமைப்புகள். படித்தவர்கள் சீர்திருத்தத்தை விரும்பினார்கள், இந்திய சமூகத்தில் மாற்றத்தை விரும்பினார்கள். மெட்ராஸ் ரிஃபார்மர்ஸ் அசோசியேஷன் என்பது சென்னையிலே தோற்றுவிக்கப்பட்டது. அதை அந்த காலத்து தமிழிலே பாரதியார் ஆச்சார சீர்திருத்த சபை என்று அதை பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த முற்போக்கு சிந்தனை உடையவர் சுப்பிரமணிய ஐயர். அவருடைய மகள் சின்ன வயதில் திருமணம் செய்து கணவரை இழந்த போது அந்த பெண்ணுக்கு விதவை திருமணம் செய்து வைத்தவர் ஜி சுப்பிரமணியம். அந்த காலத்தில் அது நடக்கக்கூடிய காரியமா என்று யோசித்து பாருங்கள், அந்த சமூகத்தில் அது நடக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி செய்த புரட்சிக்காரர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் மதுரைக்கு வந்தார். அப்போ அந்த கோபாலகிருஷ்ண ஐயர் என்ற அறிஞர் இவரை அறிமுகப்படுத்தி வைத்தார். நன்றாக எழுதக்கூடியவர் என்று பாரதியாரை அறிமுகப்படுத்தி வைத்தார். உடனே சென்னைக்கு வாருங்கள் என்று சுப்பிரமணிய ஐயர் அழைத்தார். அப்படித்தான் சுதேசமித்திரனில் பணியாற்றுவதற்காக பாரதியார் சென்றார். அப்படி சென்னைக்கு அவர் 1904 நவம்பர் நினைக்கிறேன் வந்து சேர்ந்தார். சுதேசமித்திரனில் பணியாற்ற ஆரம்பித்தார். கொஞ்ச நாளில் வைத்தியநாத ஐயர் என்பவர் பெண்களுக்காக ஒரு பத்திரிகை நடத்தணும்னு ஆசைப்பட்டார். சுப்பிரமணிய ஐயரிடத்தில் வந்து சொன்னார், நல்ல ஆளாக ஒரு பத்திரிகையாளர் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அருமையான ஆள் இருக்கிறார், சுதேசமித்திரனும் வேலை செய்வார், உங்களுடைய பத்திரிகைக்கு அவர் ஆசிரியராக கொடுங்கள் என்று ஜி சுப்பிரமணிய ஐயர் சொல்ல சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியரானார் பாரதியார். பெண்களுக்காக நடத்தப்பட்ட பத்திரிகை. அவருடைய எழுத்து வளம் எப்படி விரிவாக அமைந்தது என்பதற்காக இந்த செய்திகளை சொல்கிறேன். சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகை ஆரம்பித்தார். மேலும் சில நாட்களுக்கு பிறகு அரசியல் இயக்கத்தில் சூடும் சொரணையும் இல்லாமல் இருக்கிறது என்று மண்டையம் சீனிவாசாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் மைசூரிலிருந்து வந்த தமிழர்கள். அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். இந்த சீனிவாசாச்சாரியார், எம்பிடி திருமலாச்சாரியார், இவங்கெல்லாம் ஒரு குடும்பம். இவர்களெல்லாம் வேகம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாரதியார் எழுதுகிற எழுத்து பிடித்திருந்தது. அவரை அழைத்து இந்தியா என்ற பத்திரிகையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அதற்கு நீங்கள் ஆசிரியராக. ஒரே சமயத்தில் எத்தனை பத்திரிகைகள் இந்தியா பத்திரிகைக்கு ஆசிரியராக நியமித்தார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்த எம்பிடி ஆச்சாரியார் என்பவர் அந்த சமயத்திலேயே மேலை நாட்டுக்கு சென்றார். மேலை நாட்டுக்கு சென்று அவர் ஹிட்லரோடு உரையாடியவர், ஹிட்லரை எதிர்த்து பேசியவர் அந்த எம்பிடி ஆச்சாரியார். அதன் பிறகு அங்கேயே திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு ஆப்கானிஸ்தானத்தில் வந்து ஒரு சுதந்திர போராட்ட இயக்கத்தை நடத்தினார். அவர் யாரும் வரலாற்றில் பேசுவதே இல்லை. இப்படிப்பட்ட தமிழர்களை பற்றி யாரும் பேசுவதே இல்லை. கடைசியில் பம்பாயில் வந்து குடியிருந்து பம்பாயில் மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த செய்தி கூட எங்கேயும் பெரிதாக தமிழர்களுக்கே சரியா தெரியாது, அப்புறமல்லவா மற்றவர்களுக்கு சொல்வது. அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி மிகுந்த குடும்பம் இந்தியா பத்திரிகையை நடத்திற்று. அந்த இந்தியா பத்திரிகையிலே வில்லுக்கு விஜயன் என்று சொல்வார்களே, அது மாதிரி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக கணைகள் தொடுக்கின்ற களமாக அதை மாற்றினார் பாரதியார். அதனுடைய உருவத்தை மாற்றினார். அதுக்கு வேடிக்கையாக கூட ஒரு விலை வைத்தார். பெரும் பணக்காரர்களுக்கு என்ன விலை, சாதாரண மக்களுக்கு என்ன விலை என்று கூட ஒரு விலையை கூட வைத்தார் அவர். அது வேடிக்கைக்காக செய்தார் என்றாலும் அந்த பத்திரிகை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று கருதினார். ஆகவே ஒரே சமயத்தில் சுதேசமித்திரனில் பணியாற்றினார், சக்கரவர்த்தினி ஆசிரியராக இருந்தார். அதே மாதிரியாக இந்த இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்தார். அந்த காலத்தில் சென்னையிலே இருந்த தேசபக்தர்களில் ஒருவர் டாக்டர் நஞ்சுண்டராவ். அவர்
வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர், சென்னையில தொழில் செய்து வருகிறார். நஞ்சுண்டராவ் பெரும் தேசபக்தர். நஞ்சுண்டராவினுடைய நண்பராக ஆனார் பாரதியார். அவர் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று விரும்பினார். பால பாரதா என்ற பத்திரிகை ஆங்கிலத்தில் வந்தது. அந்த பத்திரிகைக்கும் இவர் ஆசிரியராக இருந்தார். அப்புறம் இவர் புதுச்சேரிக்கு போன பிறகு அங்கே விஜயா என்ற பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். எண்ணற்ற பத்திரிகைகளுக்கு ஒரே சமயத்தில் ஆசிரியராக இருந்தார். எதற்கு சொல்கிறேன்? பாரதியாருடைய எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்று நான் சொல்வதற்கு காரணம், அவருடைய இந்தியா பத்திரிகை பூராவும் கிடைக்கல. கிடைத்த பத்திரிகைகளுடைய செய்திகள் தான் நாம் இப்போ வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். சுதேச பத்திரிகையில் வந்த கட்டுரைகளை எழுத்துக்களை தொகுத்திருக்கிறோம். அண்மை காலத்தில் விஜயா பத்திரிகை எங்கேயும் கிடைக்காமல் இருந்தது. பாண்டிச்சேரியிலிருந்து நடத்தின பத்திரிகை இது. அந்த விஜயா பத்திரிகை பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் இருக்கிறது என்ற செய்தி கிடைத்து, அது வெங்கடாசலபதி என்ற எழுத்தாளர் அவர் அங்கே போய் தேடி எடுத்து விஜயா பத்திரிகை விஜயா கட்டுரைகள்னு தனியாக ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை இருக்கிறதோ தெரியாது. ஏனென்றால் அந்த காலத்தில் வெளிவந்த அச்சில் வெளிவந்த பத்திரிகைகளில் பல இந்தியாவில் கிடைப்பதில்லை. இந்தியாவில் பிரெஞ்சாட்சியும் இருந்த காரணத்தினால் பிரான்ஸ் நூலகங்களில் நிறைய விஷயங்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. போர்ச்சுகலிலே நிறைய லைப்ரரிகளிலே நம்முடைய பழைய நூல்கள் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தேடி கண்டடைந்தால்தான் அவைகளை காண முடியும். இப்படி ஒரு பெரும் பரப்பளவு மிகுந்த பத்திரிகை உலகத்தில் பாரதியார் பணியாற்றினார். 1904, 5, 6, 1906க்கு மேலே தான் அவர் கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறார். பத்திரிகைகளிலே தன்னுடைய அரசியல் கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் லார்ட் கர்சான் என்பவர் வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறார். இப்போ எப்படி இந்து முஸ்லீம்னு பிரிக்கிறாங்களோ அது மாதிரி கர்சான் அவங்க போட்ட விதை தான் அது. அவர் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம்னு 2ஆக பிரித்தார் வங்காளத்தை. வங்காளிகளே எதிர்த்தார்கள், இந்துக்களும் எதிர்த்தார்கள், முஸ்லீம்களும் எதிர்த்தார்கள். அப்பொழுது இந்தியா முழுவதும் வங்க பிரிவினையானது தேசபக்தியை தூண்டுவதற்கு ஒரு சக்தியாக அமைந்தது. வங்க பிரிவினை. வங்கமே வாழிய என்பதுதான் முதல் பாரதியார் எழுதின தேசிய கவிதை. வங்கமே வாழிய என்று எழுதினார். வங்கம் என்றால் கப்பல் என்றும் ஒரு பொருள். திசை தெரியாமல் தவிக்கிறவர்களுக்கு வங்கமே, நீ வங்கமாக வந்தாய், கப்பலாக வந்தாய் என்ற பொருளிலே வங்கமே வாழிய என்ற கவிதை எழுதினார். அதிலிருந்து நிறைய அவருடைய அரசியல் கவிதைகள் பிறக்க ஆரம்பித்தன. பாரதியாருடைய எழுத்துக்களிலே தேசிய கவிதைகள் ஒரு புறம். தேச தலைவர்களை பாடினார். தேச தலைவர்கள் அவர் காலத்தில் தேச தலைவர்களாக இருந்தவர்களிலே மிக முக்கியமானவர் திலகர், கோகலே. இவர்கள்லாம் தலைவர்களாக இருந்தார்கள். இவர் திலகர் கட்சி, அதனால் கோகலே பிடிக்காது. கோகலே சாமியார் என்று தன்னுடைய பாடல்களில் சொல்லுவார். திலகரை பற்றி சொல்லுகிற பொழுது, வீரம் மிகுந்த மராட்டியர் ஆற வைத்த திலகம் என திகழ் பாலகங்காதர். மராட்டியர்கள் நெற்றியில் வைத்திருக்கின்ற திலகம் போன்றவன் திலகர் என்று பாடுவார். திலகரை நேரில் அறிவார். அப்படி திலகர் கட்சி அந்த இயக்கத்துக்குள்ள முற்போக்கு கட்சியாக இருந்தனால் அதிலே வ.உ.சி., பாரதியார் எல்லாம் அதில் பங்களிப்பு செய்தவர்களாக இருந்தார்கள். தமிழ்நாட்டுடைய அரசியலில் வேகமும் விறுவிறுப்பும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடியிலே நடத்திய கிளர்ச்சியும், அந்த பேர்ல் மில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மில்லிலே நடத்திய கிளர்ச்சியும், அதனுடைய விளைவாக அவர் பின்னால் கப்பல் ஓட்டுகின்ற நிகழ்ச்சியை செய்த இவைகளெல்லாம் சேர்ந்து வ.உ.சியினுடைய கப்பல் ஓட்டிய தமிழராக விளங்கிய வ.உ.சியினுடைய பெருமையை உயர்த்தின. அவர் எப்படியேனும் அவருடைய தொழிலையும் அழித்து அவருடைய எதிர்காலத்தையும் பாழடைய வேண்டும் என்று அவர் மீது பல்வேறு வகையான வழக்குகள் தொடுக்கப்பட்டன. அந்த வழக்குகளிலே அவருக்கு அந்தமான் தீவிலே பல 10 ஆண்டுகள் அவருக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டன. எல்லோரும் திடுக்கிடுகிற பொழுதும் அவர் சிரித்துக்கொண்டே அந்த தண்டனையை வரவேற்றார். பிறகு அந்த தண்டனை 6 ஆண்டுகளாக சுருக்கப்பட்டது. சிறை சென்றார். சிறை செல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் சிதம்பரனார் காங்கிரஸ் தான் இருந்திருக்கும்.
மற்றவர்கள் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. தியாகம் அப்படி. அப்போ சிதம்பரனார் சிறைக்கு போகிற பொழுது சிதம்பரனாரை வாழ்த்தி அனுப்பினார் பாரதியார். ரொம்ப மாமா என்று தான் ரெண்டு பேரும் ரொம்ப உறவு அப்படி கொண்டாடுவார்கள். ரெண்டு பேருடைய அப்பாவும் நெருங்கிய சிநேகிதர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய தோழர்களாக ஆனார்கள். சிறை போகிற பொழுது வாழ்த்தி அனுப்பினார். அதில் எல்லா பாடல் வரிகளும் நமக்கு கிடைக்கவில்லை, ஒரு அடிதான் கிடைக்கிறது. வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னன் என மீண்டான் என்றே கேளாத கதை விரைவில் கேட்பாயினி வருந்தலை என் கேட்மைக்கோவே. என் நண்பனே, நீ வருந்தாமல் சிறைக்கு போவாயாக. வேளாளன் சிறை புகுந்தான், வருகிற பொழுது தமிழகத்தார் மன்னன் என மீண்டான், தமிழகத்தினுடைய மன்னன் என நீ மீள்வாய் என்ற கதையை கேளாத கதை விரைவில் கேட்பாயினே வருந்தலை என் கேண்மைக்கோவே என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் வ.உ.சி 6 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளிவந்த போது அவரை வரவேற்பதற்கு அந்த இயக்கத்திலிருந்து யாரும் வரவில்லை. அவர் குடும்பத்தாரை தவிர யாரும் வரவில்லை. அந்த தியாகங்கள் மதிக்கப்படவில்லை. அப்படி வ.உ.சியோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். வ.உ.சி சிறையிலிருந்து விடுதலை ஆன உடனே முதல்ல அவர் போன இடம் சென்னைக்கு வந்தார். வந்த உடனே நேராக புதுச்சேரிக்கு போனார் பாரதியாரை பார்ப்பதற்கு. அவ்வளவு நெருக்கமும் தோழமையும் அவர்களுக்கு இடையிலே இருந்தன. எனவே இப்படி அரசியல் களத்துக்குள்ளே நுழைந்த பாரதியார் தேசியத்தை தெய்வீகம் போல போற்றினார். தெய்வங்களை பாடுகிற பொழுது கூட தேசியத்தையே முதன்மைப்படுத்தினார். வெற்றி வடிவேலன் அவன் தன் வீரம் தன்னை புகழ்வோ, சுற்றி நில்லாதே பகையை துள்ளி வருகுது வேல். அப்பவும் சுதந்திர போராட்ட நினைவோடு தான் அந்த தெய்வ வணக்கங்களும் அமைந்தன. சுற்றி நில்லாதே பகையை துள்ளி வருகுது வேல். அதை படிக்கிற போது இப்போது வேல் எடுத்துக்கொண்டு எல்லாரும் சுற்றுவது ஞாபகம் வருகிறது. அப்போ துள்ளி வருகுது வேல் என்று பாடினார். கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோ, குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. தேசமே அவருக்கு தெய்வமாக இருந்தது. தெய்வத்தை பாடுகிற பொழுதும் தேசமே அவருடைய நினைவிலே இருந்தது. இந்த மண்ணையும் மக்களையும் அவரை போல் நேசித்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. இந்த மண்ணை ஏன் வணங்குகிறேன் என்று சொல்லுகிற பொழுதுக்கு காரணம் சொன்னார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வாழ்ந்த மண் இது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அது என்ன பாதி எல்லாருடைய பெற்றோர்கள் தானே இருந்தது. அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. நாங்கள் வெற்று வரலாறு நேற்று பிறந்தவர்கள் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எங்களுடைய முன்னோர்களுக்கு சொந்தமானது இந்த நாடு. அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அதுவும் நிறைய பேருக்கு அந்த உரிமை கொண்டாடலாம் என்றால் அப்படி இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் சாதாரணமானவர்களாக இருந்ததில்லை. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. அவர்கள் வேதங்களை, உபநிஷத்துக்களை, இதிகாசங்களை, இன்னும் பல நூல்களை இயற்றி தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கியவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களாக எங்களுடைய முன்னோர்கள் இருக்கவில்லைன்னு ஒரே அடியிலேயே இதை கொண்டு வந்துடுறாரு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனும். இதை நான் வந்தே மாதரம் என்று வணங்காமல் எப்படி இருப்பேன் என்று வந்தே மாதரம் சொல்லுக்கு விளக்கம் தருகிறது போல இந்த பாடலை அமைத்தார். எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே. எங்க அம்மா, அவங்க அம்மா, அவர்கள் எல்லாம் மழலையர்களாக தவழ்ந்த மண் இது. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே. அதற்கு பிறகு அவர் கன்னியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே. அவருடைய இளமை பருவத்தை அவர்கள் நிலவொளியில் அவர்கள் ஆனந்தமாக விளையாடி கழித்ததும் இந்நாடே. அவர் கன்னியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே. தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இயல் போந்ததும் என்ன. அப்ப தாய்மார்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவருக்கு வார்த்தைகளே வித்தியாசம்.
அவ்வளவு அழகாக இந்த நாட்டை வர்ணித்தார். நாட்டு தலைவர்களை பாடினார். அவர் திலகரை பாடியிருக்கிறார், தாதாபாய் நவ்ரோஜியை பாடியிருக்கிறார், இன்னும் பல பெரியவர்களை எல்லாம் பாடியிருக்கிறார். எல்லோரையும் பாடினாலும் கூட யாருக்கும் முன்னால் இது காந்தி தேசம் என்பதை நிலைநாட்டுகிற முறையில மகாத்மா காந்தி புகழ் பெறாத காலத்தில் மகாத்மா காந்தி பற்றி பாடினார். அவர் வந்து சேர்ந்ததே தாமதமாக, தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து சேர்ந்ததே தாமதமாக வந்து சேர்ந்தார் என்றாலும் தென்னாப்பிரிக்காவில் அவர் நடத்திய போராட்டங்களை எல்லாம் ஒரு பத்திரிகையாளராக இருந்து கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தவர் பாரதியார். அவருடைய போராட்டத்துக்கு இங்கிருந்து நிதி திரட்டி அனுப்பியவர் பாரதியார். பேர் கூட சரியா தெரியாது, பேர் கூட தவறாக எழுதியிருக்கிறார் அவருடைய கட்டுரைகளில் ஆரம்பத்தில். அப்போ அந்த காந்திங்கிறது மட்டும்தான் அதில் பொருத்தமானதாகும், மற்றதெல்லாம் சரியா இருக்காது. அவருக்கு நிதி திரட்டி இங்கிருந்து அனுப்பினார். ஆகவே அவருக்கு அவர் பற்றி தெரியும், ஒரு போராட்ட வீரருக்கு தெரியும். அவர் அரசியல் களத்துக்குள் 1919க்கு பிறகு வர ஆரம்பித்த காலத்தில் 19ல் தான் நேருக்கு நேர் சந்திக்கிறார். 1908 1918 வரை புதுச்சேரியில் வாழ்கிறார். 1908 அடக்குமுறை தாண்டவமாடுகிறது இந்தியாவில். பத்திரிகைகளுக்கெல்லாம் வாய்ப்போட்டு போடப்படுகிறது. இவர்கள் இந்தியா பத்திரிகையை புதுவைக்கு கொண்டு போய் அங்கிருந்து நடத்துகிறார்கள். அது இந்தியாவுக்குள் வரக்கூடாது என்று தடை செய்யப்படுகிறது. வாசிப்பவர்களுக்கு இல்லாமல் எப்படி பத்திரிகை நடத்துவது? ஆகவே எல்லாமே முடங்கி போயின. திலகர் சிறைப்பட்டார், வஉசி சிறைப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலம். சிறைக்கு போய்விட்டார் வஉசி. அப்பொழுது இந்தியா பத்திரிகையையும் முடக்கப் போகிறார்கள், இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியரை சிறைப்பிடிக்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் இவருக்கு கிடைத்தது. பல நண்பர்கள் இவரை பிரெஞ்சு ஆட்சி நடக்கக்கூடிய புதுச்சேரிக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு பாடினவர் அச்சப்பட்டு போயிட்டார் பார்த்தீங்களா என்று எழுதுகிறார்கள். ஆனால் அவர் அப்படி சென்றதற்கு காரணம் சிறைக்கு அஞ்சி அல்ல, பச்சை ஊன் இயைந்த வேல் படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடியவர் அவர். அப்படி பாடியவர் ஏன் போனார் என்று கேட்டால், பல பேர் சொன்னார்கள், நீங்கள் சிறைக்கு போனால் வதங்கி வாடி போவீர்கள், வெளியிலே இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்று நண்பர்கள் வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். எல்லாவற்றையும் விட அவர் புதுவைக்கு போனதற்கு காரணம், சிறையில் இருந்து சிதம்பரனார் செய்தி அனுப்பியிருந்தார் பாண்டிச்சேரிக்கு போங்கள் என்று. இதை சிதம்பரனார் எழுதியிருக்கிறார். வஉசி சிதம்பரம் தன்னுடைய குறிப்பிலே பாரதியாரை பற்றி எழுதுகிற பொழுது, நானும் அவரை பாதுகாப்பாக புதுவைக்கு போக வேண்டும் என்று நானும் தெரிவித்தேன் என்று சிதம்பரனாரே எழுதியிருக்கிறார். இப்போ அது ஒரு கட்டளை போல, அன்பு கட்டளை போல் அமைந்ததனால் இங்கிருந்து புறப்பட்டு போனார். எப்படி போனார் என்பது பற்றி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ரயிலில் ஏறி போனார், யாருக்கும் தெரியாமல் என்று. இன்னும் சில பேர் பக்கிங்ஹாம் கனால் என்று இருக்கக்கூடிய அந்த அந்த வாய்க்கால் பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறது. ஆகவே அதில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு படகில் அவரை ஒளித்து வைத்து நஞ்சுண்டராவ் அவர் வீட்டுக்கு பின்னால இந்த பக்கிங்ஹாம் கனால் போகிறது, அவர் அப்படி அனுப்பி வைத்தார் என்றும் சொல்லுகிறார்கள். நமக்கு முழுமையான உண்மை தெரியாது. ஆனால் நஞ்சுண்டராவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய தாத்தா இப்படி அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அப்படி புதுவைக்கு போனார். புதுவைக்கு போனது ஒரு வகையில் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் நன்மையாக முடிந்தது. அங்கேதான் கண்ணன் பாட்டுக்கள் பிறந்தன, அங்கேதான் பாஞ்சாலி சபதம் தோன்றிற்று, அங்கேதான் குயில் பாட்டு பிறந்தது. பாரதியாருடைய முப்பெரும் பாடல்கள் என்று அழைக்கப்படுகிற பாடல்கள் அங்கேதான் தோன்றின. அங்கேதான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல நினைக்கிற, சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய செய்தி, ஆசா ஞான சம்பந்தம் சொல்லுவார், சி சுப்பிரமணிய பாரதின்னு அவரை சொல்லுவாங்க. சின்னசாமி ஐயர் மகன் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லுவார்கள். அவர் சி சுப்பிரமணிய பாரதியாகத்தான் கவிதை எழுதி கொண்டிருந்தார். ஆனால் புதுவைக்கு போனதற்கு பிறகு அவருடைய சி என்ற இடத்துக்கு வேறு பொருள் சொல்ல வேண்டி வந்து விட்டது. சித்தர் சுப்பிரமணிய பாரதி என்று சொல்ல வேண்டும். சித்தராக மாறிவிட்டார், பெரும் தத்துவ அறிஞராக மாறிவிட்டார்.
எத்தனை கவிதைகளை எத்தனை இலக்கியங்களை யார் படைத்தாலும் அதற்குள் வாழ்க்கைக்கு இன்றியமையாத அல்லது கண்டறிந்த வாழ்க்கையினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான ஒரு தத்துவம் இடையோடாவிட்டால் அவர் மகாகவியாக இருக்க முடியும். ஏன் ஒருவரை மகாகவி என்று சொல்லுகிறோம், மற்றவர்களை கவிஞர்கள் என்று சொல்லுகிறோம் என்றால், ஈடும் எடுப்பும் இல்லாத அந்த தத்துவம் சரியானதாக இருக்கலாம், பிழையானதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தத்துவத்தை நோக்கிய தேடல் என்பது அந்த கவிஞரிடத்தில் இருந்தால்தான் அவரை நாம் மகாகவின்னு சொல்ல முடியும். மரத்தை மட்டையை மனிதர்களை வர்ணிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார். அதுக்கு அப்பால் நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பெரும் தோற்ற மயக்கங்களோடு கேள்வி கேட்கறவனுக்கு தான் தத்துவ ஞானம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ வெறும் தோற்ற மயக்கங்களோ அற்ப மாயைகளோ உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று கேட்டார். அது ஒரு அருமையான படம், மாயையை படித்தல். சினிமாவில் அந்த பாட்டு வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். அந்த நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோங்கிறது அது சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஆன்சர், ஒரு பதில். வாழ்வே மாயம், உலகே மாயம், இதெல்லாம் வெறும் ஒரு மாய தோற்றங்கள் தான் என்று சங்கராச்சாரியார் சொல்லுகிறார். சங்கராச்சாரியாருடைய அத்வைதத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவராகிய பாரதியார், அத்வைதம் என்றால் அது நீயாகிறாய் என்றால் நானும் கடவுளாகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து அதிலே இருக்கிற காரணத்தினால் பாரதியாருக்கு அத்வைதம் பிடிக்கும். ஆனால் மற்ற எல்லா பொருள்களும் மாயை என்று சொல்லுவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாயையை படித்தல்கிற கவிதையை அருள் கூர்ந்து படித்து பாருங்கள். அந்த அந்த பொய்யோ மெய்யோ என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய கவிதை, அந்த கவிதையில் தான் இந்த வரிகள் வருகின்றன. அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரையிலே யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் மாயைன்னு சொல்லுகிற ஒரு பழக்கம் நம்ம ஊரில் வந்துட்டுது. தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, அவள் மாயையா பொய்யான்னு கேட்பார். அவள் கையில் இருக்கிற குழந்தை, அந்த குழந்தை பொய்யா என்று கேட்பார். ஆகவே மாயைக்கு எதிராக எழுதப்பட்ட பாட்டு அது. அதான் மாயைங்கிற அந்த பகுதியை மறுக்கிறார். நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ வெறும் தோற்ற மயக்கங்களோ உங்களுக்குள்ள ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று கேட்டார். இந்த தேடுதல் தான் பாரதியாரை மற்ற கவிஞர்களிடமிருந்து பிரித்து காட்டுகிறது. அதனால்தான் அவருக்கே ஒரு திடசித்தம் இருந்தது. நாம் யார் என்பது பற்றி அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது. எளிய மனிதன், வலுவில்லாத மனிதன் என்றாலும் கூட அவருக்குள்ளே பல கேள்விகள் இருந்தன. அந்த கேள்விகளை ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தவை பல கவிதைகளாக வெளிப்பட்டிருக்கின்றன. அந்த உணர்வு அவருக்கு இருந்ததனால்தான் அவர் எழுதினார், நானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் எழுதினார். நானும் ஒரு சித்தனாக இந்த நாட்டில் வந்திருக்கின்றேன். உலகத்தில் எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள். அதுல எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் என்று பாரதி 66 என்ற அந்த பாடல் அப்படி தொடங்குகிறது. அது பாரதி 66ன்னு அவரு பேர் வைக்கல, 66 பாட்டு இருந்ததுனால பாரதி 66ன்னு பின்னால் வந்தவர்கள் பேர் வைத்தார். ஒரு நாள் பாரதியார் புதுவையிலே தன்னுடைய நண்பராகிய குவளை கண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற குவளை கிருஷ்ணமாச்சாரி பாரதியார் யானை தூக்கி போட்ட போது ஓடி போய் தூக்கிட்டு வந்தவர் அந்த குவளை கிருஷ்ணன் தான். சினிமாவில் பார்த்திருப்பீர். அந்த குவளை கண்ணனை தன்னுடைய பாடல்களில் பல இடங்களில் புகழ்ந்திருக்கிறார். கண்ணன் பாட்டிலேயே ஒரு பாட்டு குவளை கண்ணனுக்காக எழுதப்பட்ட பாட்டு என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குவளை கண்ணன் வீட்டுக்கு போவார். குவளை கண்ணனுடைய தாயார் வைஷ்ணவ பெண்மணி. அவர் பாடிக்கொண்டிருப்பார், திருப்பாவை இதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அவரிடத்திலே பேசுவார், எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறாங்கப்பா ஆழ்வார்கள்? அவர் சொல்லுவார், 4000 பாட்டு, நான் 6000 பாட்டு பாடுவேன்னு சொன்னார் பாரதியார். நான் 6000 பாட்டு பாடுவேன். ஆனால் அப்படி எழுத தொடங்கியது 66 பாட்டோட நின்று போச்சு. அதுதான் பாரதி 66 என்பது. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில். அப்படி பாடுகிற உணர்வை அவருக்கு தந்து அவரையும் ஒரு சித்தராக
வாழ்க்கையை பற்றிய கேள்விகளை எழுப்புகிற சித்தராக மாற்றியது. உலகத்திலே எல்லா தத்துவங்களும் எங்கிருந்து பிறந்திருக்கின்றன என்று கேட்டால் மரணம் என்ற தவிர்க்க முடியாத பேர் உண்மையில் இருந்துதான் தத்துவங்களே பிறந்திருக்கின்றன. வாழ்க்கையை பற்றிய கேள்விகளை எழுப்பிய எல்லா தத்துவ ஞானிகளுமே மரணம் என்ற ஒரு எல்லை இருக்கிறதுனால மனித வாழ்க்கையை பற்றிய கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். ஆகவே மரணம் என்பது பல தத்துவங்களை உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறது. அந்த மரணம் என்ற அந்த மரணத்தை பற்றிய சிந்தனை பாரதியாருக்கும் இருந்தது. அதனால்தான் அவர் ஒரு பாடலிலே எழுதினார், காலா நான் உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன். பயம் ஆனாலும் சொன்னார், காலா நான் உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று பாடினார். மரணத்தை பற்றிய சிந்தனை. இப்போ மரணத்தை பற்றிய சிந்தனையில் இருந்து வாழ்வை பற்றிய சிந்தனைகள் கேள்விகள் எழுகின்றன. அந்த கேள்வி தத்துவ ஞானிகளுக்கு இருந்தது போல பாரதியாருக்கும் இருந்தது. இந்த பாரதி 66லேயே மரணத்தை வெல்லும் வழி என்ற தலைப்பில் சில கவிதைகள் எழுதியிருக்கிறார். அப்போ மரணம் அவருக்கு சிந்தனைகளை எழுப்பி இருக்கிறது. இந்த காரணங்களினாலே தான் அவர் தன்னை பற்றி ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தார். நான் பிறந்ததுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, நான் சொல்வதற்கு சில தத்துவங்கள் இருக்கின்றன என்று அவர் கருதினார். அதன் காரணமாகத்தான் அவருடைய பாடல் பிறந்தது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. சொல்லடி சிவசக்தின்னு சொல்ற போது சக்தி மிரண்டு ஓடுற மாதிரி சொல்றாரு. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லவை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு நீ பொன்னும் பொருளும் எல்லாம் தர வேண்டியதில்லை. இந்த உலகம் பயனுற வாழ்வதற்கு எனக்கு ஆற்றலை கொடு, சக்திகளை கொடு என்று கேட்டார். இறைவனிடத்திலே பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாம் கூட பல பொருள்களை வேண்டி கேட்டிருக்கின்றார்கள். அதிலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பொன்னும் பொருளும் கொடுன்னே கேட்டார். இந்த ஊர்ல பொண்ணை கொடுன்னு சொல்லி அதை ஆற்றில் போட்டு இன்னொரு ஊர்ல குளத்திலிருந்து எடுத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பெரிய பெரிய ஞானிகளாக கருதுகிறவர்கள் கூட பொன்னையும் பொருளையும் பற்றி நிறைய பாடியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இவரு என்ன கேட்கிறாரு, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ. என்னை கொண்டு போய் புழுதியில் எரிந்திருக்கிறாயே, வறுமையில் எரிந்திருக்கிறாயே, கொடுமையில் எரிந்திருக்கிறாயே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். யாராவது சொல்லுவார்களா என்னை மாதிரி அறிவாளி இல்லை என்று யாராவது சொல்வார்களா? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நான் அந்த அமர்விதமான சக்திகள் எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறேன். மண்ணை நான் தொட்டால் அது பொன்னாக வேண்டும், நான் தொடுகிறவைகள் எல்லாம் உயர்ந்த பொருள்களாக வேண்டும், மணிகளாக வேண்டும், மாணிக்கங்களாக வேண்டும். இதெல்லாம் நான் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுவார், மண்ணில் யாருக்கும் பசியின்றி செய்வேன், வறுமையின்றி செய்வேன் என்றெல்லாம் பாடியிருக்கிறார். அதாவது இவர் ஏதோ உலகத்தையே ஆளுகிற சக்கரவர்த்தியாக தன்னை கருதி கொண்டு நான் உலகத்தில் பசி என்பது இல்லாமல் வறுமை என்பது இல்லாமல் செய்து விடுவேன் என்றெல்லாம் பாடுகிற ஒரு மனோபாவம் பாரதியாருக்கு கிடைக்கிறது. அப்ப அவருக்கு இந்த மாற்றம் ஏற்படுவதற்கு புதுவை காரணமாக இருந்தது. புதுவையிலே அவர் வாழ்கின்ற காலத்தில் அவரோடு வாழ்ந்தவர்களிலே குறிப்பிடத்தக்கவர் அரவிந்தர், எல்லாருக்கும் தெரிந்தவர். அரவிந்தர் பாண்டிச்சேரியில் வந்து நோகாமல் வாழ்வதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணவர் பாரதியார் தான். அவர் வருகை இவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் அப்பொழுது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு சென்று சிறையிலே கண்ணனுடைய தரிசனம் கிடைத்ததாக சொல்லி விடுதலை ஆகிறார். விடுதலையாகி எங்கே போக போகிறார்? அரசியல் விட்டே விலக போகிறார், ஆன்மீக உலகத்துக்குள் வரப்போகிறார். ஆனால் அரசாங்கம் அதையெல்லாம் நம்பாது. ஆகவே மறுபடியும் அவரை சிறைப்படுத்தத்தான் முயற்சி செய்யும். எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை புதுவையில் இருக்கிறது என்று கருதி அவங்க வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரநாகூர் என்ற ஒரு பிரெஞ்சு திட்டு இருக்கிறது, அங்கே போகாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரெஞ்சு திட்டாகி புதுவைக்கு வர விரும்புகிறார். இங்கே எல்லா ஏற்பாடுகளையும் பாரதியார் செய்கிறார். பாரதியார் அந்த ஊரிலே இருந்த
கலவை சங்கரன் செட்டியார் என்பவருடைய வீட்டு மாடியில 6 மாதம் அரவிந்தர் வந்ததே யாருக்கும் தெரியாமல் வைத்து காப்பாற்ற முடியாத ஏற்பாட்டை பாரதியார் செய்கிறார். அரவிந்தர் ஞானி, அவர் வேறு ஒரு தேடலை மேற்கொண்டார். பாரதியாரும் ஞானிதான், பாரதியாரும் அரவிந்தருக்கு சமமான அறிவுள்ளவர் தான். இவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டதும் அவரிடமிருந்து இவர் பெற்றுக்கொண்டதும் மிகுதி. அரவிந்தரை வங்காளிகள் தூக்கி பிடிப்பதற்கு வங்காளிகள் இருந்தார்கள். இந்த ஏழை மனிதனை எடுத்து பேச யாருமே இல்லை. அப்போ கலவை சங்கரன் செட்டியார் வீட்டில் அவர் தங்கி இருக்கிறார் அரவிந்தரோடு தினமும் உரையாடல், தினமும் ஆன்மீகம் பற்றி, தத்துவம் பற்றி, பல விஷயங்களை பற்றிய உரையாடல். அதற்கு பிறகு கொஞ்ச நாளிலே வாவேசு ஐயர் அங்கு வந்து சேருகிறார். இங்கிலாந்திலிருந்து தலைமறைவாக வாவேசு ஐயர் வந்து சேருகிறார். வாவேசு ஐயர் பாபநாசத்தில் ஆசிரமம் நடத்தி பிராமண பையங்களுக்கு தனியாக சாப்பாடு, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனியாக உணவு படைத்தார் என்ற காரணத்தினால அவருக்கு எதிர்ப்பு வந்தது. பெரியார் அப்பொழுது காங்கிரஸ் தலைவராக இருந்தார். கொடுப்பதாக சொன்ன பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் பெரியார். அது ஒரு தகராறு. ஆனால் வாவேசு ஐயருடைய அறிவை, ஆற்றலை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அவருக்கு என்ன சிரமம் இருந்ததோ அப்படி அந்த ஆசிரமத்தை நடத்துவதில் இருந்த சிரமம். வாவேசு ஐயர் அதெல்லாம் பின்னால் தொடங்கப்பட்டது. இங்கே அவரும் இந்த பிரெஞ்சு திட்டுக்கு வந்து சேருகிறார். இவர்கள் 2 பேரும் ஒரே தெருவிலே வசிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். பக்கத்து வீட்டில் வாவேசு ஐயர் உலக இலக்கியங்களை கரைத்து குடித்தவர், பிரெஞ்சு மொழி தெரிந்தவர், பல நாட்டு மொழிகளை அறிந்தவர் வாவேசு ஐயருடைய சிறுகதை தான் தமிழிலே மிகச்சிறந்த சிறுகதை என்று போற்றப்படுகிறது. கோத்தங்கரை அரசமரம் என்பது பின்னாலே அது தாகூருடைய கதை போல் இருக்கிறது என்று சொன்னதனால் அதனுடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் வாவேசு ஐயர். எந்த நாட்டில், எந்த ஊரில், எங்கே சுற்றி திரிந்தாலும் அவர் பெட்டிக்குள்ள ஒரு புத்தகம் இருந்தது. அது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எல்லா இடத்திலும் அவர் சுமந்து சென்றார். அவருடைய பெட்டி மேலே BBS என்று எடுத்து இருக்கும். அவர் தப்பித்து போகிறார். லண்டனிலிருந்து தப்பித்து பிரான்ஸுக்கு கப்பலில் போவதற்காக காத்திருக்கிறார். அப்பொழுது அவர் காணோம் என்று தேடிக்கொண்டு வருகிறார்கள் ஸ்காட்லாந்து போலீஸ். அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆர் யூ மிஸ்டர் BBS ஐயர் என்று கேட்கிறார்கள். நோ, நான் BBS ஐயர் அல்ல என்று சொல்லுகிறார் அவர். போலீஸ்காரன் கூர்மையான புத்தி உடையவன் ஆகினால் பெட்டி மேலே BBSன்னு போட்டிருக்குதுன்னு கேட்குறான். பெட்டி மேலே BBS என்று எழுதியிருக்கிறது. ஒரு நொடி தாமதிக்காமல் BBS ஐயர் சொன்னார், வீர் விக்ரம் சிங்னு சொன்னார். தாடி வேறு வச்சிருக்கார். வீர் விக்ரம் சிங் என்று உடனடியாக பதில் சொன்னார். அப்படி தப்பித்து அவர் பிரான்ஸ் வந்து அங்கிருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரி வந்து சேர்ந்து விடுகிறார். அப்போ அவரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறார். வாவேசு ஐயரும் மண்டையம் சீனிவாசாச்சாரியாரும் அரவிந்தரும் அநேகமாக தினந்தோறும் சந்திப்பது வழக்கமாக இருந்தது. அவர்களுக்குள்ளே பல ஆன்மீக செய்திகள் அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள். ஒருவர் கருத்து ஒருவர் உணர்ந்து கொண்டார்கள். பாரதியார் படிக்காத விஷயங்களை வாவேசு ஐயர் அறிந்திருந்தார். வாவேசு ஐயர் அறியாததை அரவிந்தர் அறிந்திருந்தார். இப்படி அவர்களுக்கிடையிலே உரையாடல் நடந்தது. அரவிந்தருடைய தத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மேன் சூப்பர்மேன் என்ற கருத்து அவருடையது. மண்ணுலகில் மனிதர்கள் சூப்பர்மேனாக ஆக முடியும். இப்போ இருக்கிற சூப்பர்மேன் அல்ல, அவர் மேன் சூப்பர்மேன் என்ற ஒரு கருத்தை தத்துவத்தில் படித்து சொன்னார். அதே பாரதியாரும் சொல்லியிருக்கிறார். மண்ணுலகத்தில் மனிதர்கள் அமரர்களாக வாழ முடியும் என்ற கருத்து பாரதியாருக்கு உண்டு. நம்மையெல்லாம் அமரர்களாக்குவதற்காகத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். நாம் இங்கேயே தெய்வீக சக்திகளை பெற முடியும். ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே நிலை உண்டு விடுதலை உண்டு என்ற பாடலிலும் அதை சொல்லுவார். அதோ பாரதியாருடைய தத்துவ கருத்தில் அது ஒன்று. மனிதன் இந்த மண்ணிலேயே தெய்வமாகலாம் என்ற கருத்தை அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, புதிய யுகம் தோன்றுகிறது, கலியுகம் போய் கிருத யுகம் தோன்றுகிறது என்ற ஒரு தத்துவத்தையும் அவர் பேசியிருக்கிறார். இப்படி பல செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார்.
எனவே நேரம் அதிகமாகின்றபடியினால் நான் அந்த அந்த தத்துவ கருத்துக்கள் அவரிடத்தில் எப்படி பரவின என்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த செய்தியை மட்டும் நான் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த செய்தி ஏற்படுவதற்கு காரணம் இந்த பாரதி 66 தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. பாரதி 66 பாரதியார் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பாரதி 66 குறிப்பிடுகிறார். அங்கே தான் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் என்று அவர் அந்த பாடலியை சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்போ பாரதி அந்த பாண்டிச்சேரியில் வாழ்கிற பொழுது 3 சித்தர்களை சந்திக்கிறார். அந்த 3 சித்தர்களிலே ஒருவர் யாழ்ப்பாணத்து சாமி. அவர் மரகதலிங்கம் முதலானவர்கள் எல்லாம் அந்த 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 மெர்க்குரி அதிலிருந்து லிங்கத்தை எல்லாம் உருவாக்கி காட்டுறார். அவரிடத்தில் அவருக்கு ஈடுபாடு ஏற்படுகிறது யாழ்ப்பாணத்து சாமியின் இடத்துல. அதே மாதிரியாக அவர் மற்றொரு துறவியையும் சந்திக்கிறார், கோவிந்தசாமி என்ற மற்றொரு சித்தரையும் சந்திக்கிறார். அப்படி கோவிந்தசாமியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், கோவிந்தசாமியை பற்றி சொல்லுகிற பொழுது மற்றொரு பெருமானை பற்றி நான் சொல்லுகிறேன். புதுவை ஊரார் செய்த பெருந்தவத்தாலே உதித்த தேவன் அந்த கோவிந்தசாமி. அந்த அவனுடைய சிறப்பு என்ன, அந்த கோவிந்தசாமியினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், பொன்னடியால் என் மனையை புனிதமாக்க போந்தான். அவனுடைய திருவடிகள் என்னுடைய வீட்டிலே பட்டன, என் மனையை புனிதமாக்க வந்தான் கோவிந்தசாமி. இம்முனி ஒரு நாள் என்ன செய்தார், உங்கள் அப்பாவை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார் சாமியார். ஆமாம் என்றார். நான் அப்பாவை சின்ன வயசில் இழந்தவர், ஆகவே அப்பாவை பார்க்கணுமா, அம்மாவை அதை விட சின்ன வயசில் இழந்தவர், ஆகவே அப்பாவை பார்க்கணுமா என்று கேட்டோம்னா ஆவலோடு ஆமாம் என்று சொன்னார். அதை சொல்லுகிறார். ஒரு நாள் இறந்த எந்தை தன்னுருவம் காட்டினான். அவரே அப்பாவாக மாறினார். இறந்த எந்தை தன்னுருவம் காட்டினான். பின்னர் என்னை தரணி மிசை பெற்றவளின் வடிவமுற்றான். எங்கள் அம்மாவினுடைய வடிவத்தையும் எடுத்துக்காட்டார். அப்புறம் எப்படி அந்த சாமியார் இடத்தில் அடிமையாக இருக்க முடியும்? கோவிந்தசாமியின் இடத்துல பாரதியாருக்கு பற்று எப்படி ஏற்படாமல் இருக்க முடியும்? அன்னவன் மா யோகி என்றும் பரம ஞானத்து அனுபூதி உடையன் என்றும் அறிந்து கொண்டேன். மன்னவனை குருவென்று நான் சரணடைந்தேன், மரண பயம் நீக்கினேன், வலிமை பெற்றேன் என்று கோவிந்தசாமியை சந்தித்ததை குறிப்பிட்டு சொல்றார். இந்த 2 பேரையும் விட அவரை ஆட்கொண்ட பெருமை குள்ளச்சாமி என்ற ஒரு சாமியாரை சந்திக்கிறார். அவர் தான் இவருக்கு எடுத்துட்டாருன்னு வ.உ.சி எழுதியிருக்கார். இந்த சாமியார் இந்த குள்ளச்சாமியினால கஞ்சா அருந்தி படை கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் பாரதியார் குள்ளச்சாமியை பற்றி அவ்வளவு உயர்வாக பேசியிருக்கிறார். ஆசாஞா இந்த குள்ளச்சாமியை பற்றி பாரதியார் சொல்லுகிற இடத்திலெல்லாம் அடிபிரளாமல் குள்ளச்சாமியினுடைய சிறப்பு என்னங்கிறத அவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். குள்ளச்சாமி மாங்கோட்டை சாமி என்றும் அவர் தோற்றத்தினாலேயோ என்னவோ பார்ப்பதற்கு அழகில்லாதவர். அப்படி பார்ப்பதற்கு அழகில்லாதவர்னு சொன்னார். தமிழ்நாட்டிலிருந்து சென்று சீனாவிலே பலவிதமான போர் முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து சீனர்களுக்கு ஞான புத்த மதத்தை கற்றுக் கொடுத்தவர் நம்ம ஊருக்காரர் தானே. அவர் அழகே இல்லாதவர். அவர் சிலை இருக்கிறது, இப்பொழுதும் அங்கே அவர்கள் வழிபடுகிறார்கள். அழகே இல்லாத ஒரு மனிதன் காஞ்சிபுரத்திலிருந்து சென்றவர். அந்த மாதிரியாக இவருக்கு அழகே கிடையாது, பார்த்தால் எவரும் மதிக்க மாட்டார்கள். அந்த குள்ளச்சாமியை பற்றி சொன்ன செய்தியை மட்டும் நான் உங்களோடு என்று பகிர்ந்து வருகிறேன். ஞானகுரு தேசிகனை நான் போற்றுகின்றேன். நாடனைத்தும் தானாவான், நலிவிலாதான். மோனகுரு திருவருளால் பிறப்பு மாறி முற்றிலும் நாம் அமர நிலை சூழ்ந்து விட்டோம். அவனுடைய அருளால் நாம் அமரர்களாகிவிட்டோங்கிறது. தேனறைய பராசக்தி திறத்தை காட்டி சித்தின் இயல் காட்டி மன தெளிவு தந்தான். வானகத்தை இவ்வுலகில் இருந்து தீண்டும் வகை உணர்த்தி காத்தவரான் பதங்கள் போற்றி. இப்படி குள்ளச்சாமியை புகழ்றார். நிறைய சொல்லிக்கொண்டே போகிறார். மரணத்தை தவிர்க்க முடியாத அல்லது மரணத்தை கண்ட அஞ்சாத ஆற்றலை பாரதியாருக்கு அவர் தந்ததாக சொல்லுகிறார்.
மரணம் என்ற குளிர் நீக்கி என்னை காத்தான் குமாரதேவன் என்று குள்ளச்சாமியை புகழ்கிறார். தேசத்தார் இவன் பெயரை குள்ளச்சாமி தேவர் பிரான் என்று உரைப்பர். தெளிந்த ஞானி, பாசத்தை அறுத்து விட்டான், பயத்தை சுட்டான், பாவனையால் பரவழிக்கு மேலே தொட்டான், நாசத்தை அழித்து விட்டான், யமனை கொன்றான், ஞான கங்கை தனை முடிமீது ஏந்தி நின்றான், ஆசை எனும் கொடிக்கு ஒரு கால் வரமே போன்றான் ஆதியவன். இதெல்லாம் அவரை பற்றி அவருடைய புகழ்மொழிகளாக சொல்லுகிறார். ஒரு வரி சொன்னால் போதும் குள்ளச்சாமி எப்படி இவர் போற்றினார் என்பது. ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ? சூரியனை நாம் சங்கிலியினால் அளக்க முடியுமா? ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ? ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ? ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோன்னு கேட்கிற அந்த கேள்வியிலேயே குள்ளச்சாமியினுடைய சிறப்புகள் புரிகின்றன. இரண்டொரு நிகழ்ச்சிகளை இதில் பாரதியார் சொல்லுகிறார். அன்றொரு நாள் புதுவை நகரதனிலே கீர்த்தி அடைக்கலம் சேர் ஈஸ்வரன் தர்மராஜா என்ற பெயர் வீதியில், இவர் குடியிருந்த தெரு ஈஸ்வரன் தர்மராஜா வீதின்னு அதுக்கு பேர். கோயில், ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது அந்த தெருவில், அந்த வீதி. ஆனால் இவர் அது என்னன்னு சொல்றாரு? கீர்த்தி அடைக்கலம் சேர். அடைக்கலத்தினால் கீர்த்தி வருது. எனக்கு அடைக்கலம் கொடுத்த தெரு, பாவேசு ஐயருக்கு அடைக்கலம் கொடுத்த தெரு. அதனால் அந்த தெருவினுடைய புகழ் இந்த பாடலில் இன்றும் நின்று நிலவுவதை நாம் பார்க்கிறோம். கீர்த்தி அடைக்கலம் சேர் ஈஸ்வரன் தர்மராஜா என்ற பெயர் வீதியில் ஒரு சிறிய வீட்டில் நான் இருந்தேன். வேறொருத்தர் வீடு. அங்கே ராஜாராம் ஐயர் என்ற நாகை பார்ப்பான். பிராமணனை பார்ப்பான் என்று இவர் திட்டின மாதிரி ஒருத்தரும் திட்டி இருக்க மாட்டார். ராஜாராம் ஐயன் என்ற நாகை பார்ப்பான். நாகப்பட்டினத்து பார்ப்பான் ராஜாராம் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு அவங்க அப்பா உபனிஷத்தை பற்றி மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதை சரி பார்த்து கொடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டாரு. முன் தனது பிதா தமிழில் உபனிடத்தை மொழிபெயர்த்து வைத்ததனை திருத்தி சொல்லி என்றனை வேண்டிக் கொள்ள யான் சென்று அங்கன் இருக்கையிலே, அங்க இருக்கும்போது அங்கு வந்தான் குள்ளச்சாமி. அப்போது நான் குள்ளச்சாமி கையை அன்புடனே பற்றி இது பேசலுற்றேன். கையை பிடிச்சிட்டேன். அப்பனே, தேசிகனே, ஞானி என்பார். அவனியிலே சிலர் நின்னை பித்தன் என்பார். செப்புரு நல்ல அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உனை புகழ்வார் சிலர். அஷ்டாங்க சித்தியில் வல்லவன். அஷ்டாங்கம்னா 8 வகையான சித்திகள். சித்தர்கள் என்பவர்களே 8 வகையான சித்திகளிலே வல்லவர்களாக இருந்தவர்கள். அரிமா, அனிமா, மகிமா, கரிமா என்றெல்லாம் சொல்லுகிறார். அதாவது உடம்பை லேசாக்கிக் கொள்ளுதல், உடம்பை காற்று போல் மாற்றிக்கொள்ளுதல், உடம்பை யானை போல் ஆற்றல் உடதாக மாற்றிக்கொள்ளுதல், இன்னொரு தேகத்தில் குடியேறுதல், இப்படி 8 சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகளில் வல்லவன் என்று சொல்லுகிறார்கள். ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வார். வேடிக்கையெல்லாம் பண்ணாம நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். யாவன் நீ? உனக்குரிய திறமை என்ன? யாது உணர்வு? உனக்கு என்ன தெரியும்? கந்தை சுற்றி திரிவது என்ன? எப்ப பார்த்தாலும் அழுக்கு துணி சுத்திட்டு இருக்கிறீ. தேவனை போல் விழிப்பது ஏதாவது கேட்டால் மேலே பார்க்குறேன். தேவனை போல் விழிப்பது என்ன? சிறியாரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டு என்ன? குழந்தைகளோடையும் நாய்களோடையும் விளையாடிட்டு இருக்க. பாவனையில் பித்தரை போல் அலை. அதனால் ஊரில் இருக்கிறவங்க பித்தர் என்று சொல்லும்படியாக அலைகிறார். ஆனால் ஒரு கோணத்தில் பார்த்தால் பரமசிவன் போல் உருவம் படைத்ததென்ன? ஆவலற்று நின்றதென்ன? அறிந்ததெல்லாம் எனக்கு உணர்த்த வேண்டும். பற்றியகை திருகி அந்த குள்ளச்சாமி பாய்ந்தோட பார்த்தான். நான் விடவே இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்து போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு சொன்ன உடனே என்னை பார்த்து சிரித்தான். தூயதிரு கமலபாதம் துணையை பார்த்து, அவன் திருவடிகளை பார்த்து, குற்றமற்ற தேசிகனும் திமிரிக்கொண்டு குதித்தோடி அவ்வீட்டு கொல்லை சேர்ந்தான். நான் அவன் திருவடிகளை வணங்க வேண்டும் என்று பார்த்தபோது இவன் தப்பிச்சு ஓடி அந்த வீட்டு கொல்லைப்புறத்துக்குள் சென்று நான் மற்றவன் பின் யானோடி விரைந்து சென்று வானவனை கொல்லையிலே மறித்து, அந்த தேவனை கொல்லையில் மறித்து கொண்டேன். அப்பொழுது பக்கத்து வீடு இடிந்து சுவர்கள் வீழ்ந்த பாழ்மனை ஒன்று இருந்தது. குட்டிச்சுவராக கிடந்தது ஒரு வீடு. பரம யோகி ஒக்கத்தன் அருள் விழியால் என்னை நோக்கி ஒரு குட்டி சுவர் காட்டி
பரிதி காட்டி குட்டிச்சோறு சைகையில் பேசுகிறார், குட்டிச்சோரை காட்டுறார், சூரியனை காட்டுறார். அக்கணமே கிணற்றின் அதன் பிம்பம் காட்டி அரிதிக்குள்ளோ புரிஞ்சுதான்னு கேட்குறார். வேற ஒன்றும் சொல்லலை. குட்டிச்சோரை காட்டி, கிணற்றை காட்டி, கிணற்றில் தெரிகிற சூரியனை காட்டி தெரிஞ்சுதா என்று கேட்டார். அறிந்தேன் என்று. மிக்க மகிழ் கொண்டவனும் சென்றான். பாரதியார் சொல்லுகிறார். நமக்கு என்ன புரியல அது என்ன சொல்லப்பட்டது. அவருக்கு தெரியுமான்னு கேட்டார். இவர் தெரியும்னு சொன்னார். மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். அப்பொழுது பாரதியார் சொல்கிறார், வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன், வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன். அந்த அடையாள குறிகளினார் தேசிகன் கை காட்டி எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழில் உலகத்தாருக்கு உணர்த்துகின்றேன். எனக்கு தெரிந்த செய்தியை நான் உலகத்துக்கு சொல்லுகிறேன். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி. வாசி என்பது மூச்சு காற்று, கும்பகம் என்பது பிராணாயாமத்தில் அந்த காற்றை உள்ளே இழுத்து ஒரு நிமிடம் நிறுத்தி கொள்ளுது. அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். வாசியை நீ கும்பகம் அப்படி நிறுத்துவது பிராணாயாமம். பிறகு அதை வெளியே விடுவோம். இடது மூக்கில் உறிஞ்சினால் வலது மூக்கில் விட வேண்டும், வலது மூக்கில் உறிஞ்சினால் இடது பக்கம் விட வேண்டும். கொஞ்சம் நேரம் உள்ள நிறுத்தணும். அதுக்கு கும்பகம் பேர். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். அது குட்டிச்சவர், ஆனால் அது மாதிரியான கட்டியான உடம்பு வளர்த்து கொள்ள வேண்டும். தேசுடைய பரிதி உரு கிணற்றினுள்ளே தெரிவது போல் அந்த சூரியன் இந்த கிணத்துக்குள்ளே தெரிகிற மாதிரி உனக்குள்ளே சிவனை காண்பாய், உனக்குள்ளே சிவனை காண்பாய். பேசுவதில் பயன் இல்லை, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். ஞானம்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான். கையில் ஒரு நூல் இருந்தால், ஒரு புத்தகம் இருந்தால் வெறித்து சொல்வேன். அது பல செய்திகளை சொல்லிட்டு போறாரு. மற்றொரு நாள் அழுக்கு மூட்டை தூக்கிட்டு வர்றாரு குள்ளச்சாமி. அதில் கண்டதெல்லாம் போட்டிருக்கு, தெருவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த மூட்டையில் போட்டுக்கிறார். மற்றொரு நாள் பழங்கந்தை அழுக்கு மூட்டை வளமுறவே கட்டி அவன் முதுகின் மீது கற்றவர்கள் பணிந்தேத்தும் கமலபாத கருணைமணி. எத்தனை தடவை அவரை அப்படி போடுறாருன்னு பாருங்க. மற்றவங்கெல்லாம் கிறுக்குங்கிறாங்க, கஞ்சா சாப்பிட்றவன்ங்கிறாங்க. ஆனால் பாரதியார் என்ன சொல்லுகிறார்? கற்றவர்கள் பணிந்தேத்தும் கமலபாத கருணைமுனி சுமந்து கொண்டு என் எதிரே வந்தான். சற்று நகை புரிந்து அவன்பால் கேட்கலான். அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்தது. அடுக்கு மூட்டி சாமியார், அடுக்கு சாமியார் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அவர் அடுக்கு சாமியாராக வர்றாரு. தம்பிரானே, இந்த தகைமை என்ன இப்படி செய்கிறீங்களே? முற்றும் இது பித்தருடைய செய்கை. பைத்தியம்னா ஊரில் இருக்கிறதெல்லாம் தூக்கி மூட்டையில் போட்டு கொண்டு போகும். மூட்டை சுமந்திடுவதென்னே மொழிவாய் என்று புன்னகை பூத்து ஆரியனும் புகழுகின்றான். புறத்தே நான் சுமக்கின்றேன், அகத்தினுள்ளே இன்னதொரு பழக்குப்பை சுமக்கின்றாய் நீ. புறத்தே நான் சுமக்கின்றேன், அகத்தினுள்ளே இன்னதொரு பழங்குப்பை சுமக்கின்றாய் நீ என்று உரைத்து விரைந்தவனும் ஏகிவிட்டான். மன்னவன் சொற்பொருளினை யான் கண்டுகொண்டேன். மனத்தினுள்ளே பழம் பொய்கள் வளர்ப்பதாலே இன்னலுற்று மாந்தரெல்லாம் வடிவார் இனே இருதயத்தில் விடுதலையை இசைக்கிறது. இதயம் விடுதலை அடைவது தான் நாட்டு விடுதலை, பாட்டு விடுதலை பாடிய பாரதியார் இதய விடுதலையாகிய ஆன்ம விடுதலையிலும் திளைத்தவராக விளங்கினார் என்பதுதான் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிற செய்தி. அதை ஒரு பாடலால் சொல்லுகிறார். நீங்கள் அந்த இதயத்தின் விடுதலையை அடைய வேண்டுமானால் மனசை எப்படி சுத்தம் பண்ணிக்கணும்? சென்றது இனி மீளாது. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை நினைச்சிட்டு இருக்காத. சென்றது இனி மீளாது மூடரே. இப்ப நமக்கு அறிவுரை சொல்லுகிற குருநாதராக இப்ப இவர் ஆயிட்டார். அவர் குருநாதராக இருந்ததுக்கு பதிலாக இவர் குருநாதராகி நமக்கு சொல்லுகிறார், சென்றது இனி மீளாது மூடரே. நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றடிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாது. அப்படி நினைச்சிட்டு இருந்தா கவலை என்ற பள்ளத்திலே விழுந்து விடுவீர்கள். சென்றதனை குறித்தல் வேண்டாம், நடந்து போனதெல்லாம் விட்டு விடுங்கள். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நெற்றில் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு இன்றைக்கு தான் பிறந்தவர்கள் போல் புதிய மனிதர்கள் போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வே.
அதை விட்டு மீட்டும் மீட்டும் மேன்மேலும் நினைந்தெழுதல் வேண்டாம். இந்த தத்துவத்தை குள்ளச்சாமியிடமிருந்து கற்றுக்கொண்டதாக பாரதியார் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே தான் பாரதியாரை புதுக்கவிதைக்கு தந்தை என்று சொல்லுகிறோம். புதுக்கவிதை வாசகங்களை நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் படித்து நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அவருக்கு எப்படியெல்லாம் தத்துவம் வேலை செய்கிறது சொல்லுகிறார். பாம்பு பிடாரன் குழல் ஊதுகின்றான். மகுடி ஊது. அவர் கேட்கிறாரு, குழலிலே இசை பிறந்ததா, தொலையிலே பிறந்ததா, பாம்பு பிடாரன் மூச்சிலே பிறந்ததா? இப்ப இந்த கேள்விகள், வினாக்கள் தான் விஞ்ஞானத்தை வளர்த்தன, வினாக்கள் தான் விஞ்ஞானத்தை வளர்த்தன, வினாக்கள் தான் இவரிடத்தில் தத்துவமாக உருவாகின்றன. குழலிலே இசை பிறந்ததா அல்லது அந்த துளையிலே பிறந்ததா, பாம்பு பிடாரன் மூச்சிலே பிறந்தது, மூணும் சேர்ந்துதானே வருது. மூச்சிலே பிறந்ததா? அது அவர் பதில் சொல்கிறார், அவன் உள்ளத்தில் பிறந்தது, குழலில் வெளிப்பட்டது. அவன் உள்ளத்திலே பிறந்தது, குழலிலே வெளிப்பட்டது. ஏன் அது உள்ளத்தில் பிறந்தது தானே சொல்லிட்டு போயிடலாமே. உள்ளம் தனியே ஒலிக்காது, குடல் தனியே இசை புரியாது, உள்ளம் குடலிலே ஒட்டாது, உள்ளம் மூச்சிலே ஒட்டும், மூச்சு குடலிலே ஒட்டும், குடல் பாடும். இது சக்தியின் லீலை என்று வெகு அழகாக குறிப்பிடுகிறார். எல்லா வரிகளிலும் தத்துவ ஞானத்தினுடைய இழைகள் நெசவு செய்கின்ற பட்டு போல பாரதியாருடைய கவிதைகளிலே இந்த தத்துவ ஞானம் மேலோங்கி நிற்கிறது. அதனால் தான் மற்ற கவிஞர்களிடமிருந்து அவர் வேறுபட்டு நிற்கிறார், தனித்து நிற்கிறார். அவருக்கு பிறகு அவருக்கு நிகரான ஒருவர் தோன்றாமல் வரலாறு சென்று கொண்டே இருக்கிறது என்றால், இந்த கேள்விகளை எழுப்பி நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள் மறுபடி வரவில்லை, இனிமேல் வரக்கூடும். எனவே அவரே சொன்னது மாதிரி தமிழ் மொழிக்கு புதிய உயிரும் ஆற்றலும் தருகிறவர்கள் வருவார்கள்னு அவர் சொல்லிட்டு போனார். அப்படி வரக்கூடியவர்கள் பாரதிக்கு அப்பால் பாரதியை மீறி வளருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.